நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடத்தின நபருக்கே தெரியக்கானா. அது போல் தாங்க நம்ம தீபிகா அவங்களோட பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கள கையும் களவமாக பிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸ் யார் மூலிமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி மூலிமா தான். அந்த மல்லி என்கிட்டே பகச்சிக்கிட்டால, என் பொண்ணை எனக்கே திருப்போட்டால, தீபக் நீங்கள் என்ன தான் அவளுக்கு ஆதரவாக நின்றாலும் சரி, ஆதரவாக நிற்கலனாலும் சரி, இனிமே தான் என்னோட ருத்ர தாண்டத்தாவே அவன் மல்லி பார்க்க போகிறான். என்றைக்கு என் பொண்ணை எனக்கு எதிராக திருப்பி விட்டாலும் இதுக்கு மேலே அவளை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்லை. நான் கொஞ்ச நாளாக யோசித்தேன், சரி விட்டுறலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் இனிமேல் அவளை விட்டு வைக்கிறதுன்றது என் அகராதிலே இல்லை. இதுக்கப்புறம் தான் அவள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தவே காண போகிறா. வாழ்க்கை இனிமேல் சிறைக்குள்ளவே சரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா பேசினாங்க. அதெல்லாம் கேட்டு தீபக் ஒரு மாதிரி கண்ணு கலங்கிறது. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி வந்து இந்த மாதிரி நான் தான் அந்த கொலையை செஞ்சேன், அந்த கொலையை செய்ய சொன்னது மல்லி மேடம் தான். மல்லி மேடம் எனக்கு ரொகையாக 10 லட்சம் கொடுத்தாங்க, அந்த 10 லட்சம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே ஒரு அபாண்டமான பழியை போடுறாங்க. இது வந்து மல்லியை ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக இருக்குது. மல்லியை கைது செஞ்சு கொண்டு வராங்க. மல்லி வந்த உடனே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கா. உடனே பார்க்கணுமே இவன் தான் குற்றவாளியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவன் மேலே முத்திரையை பதிக்கணும்னு சொல்லிட்டு தீபிகா ஒரு பக்கம் ஆர்வமாக எழுத போகிறாங்க. அந்த சமயத்தில் தீபக்கும் விஜயும் மாசா கிளாஸாக உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்து சரி ஓகே நீங்கள் மல்லியை கைது செஞ்சிட்டீங்க, இந்த கொலையை செஞ்சது வந்து விஜய் தானா? விஜயை ஒத்துக்கிறாரு. இந்த கொலையை செஞ்சது விஜய், அவருக்கு தூண்டுதலாக இருந்தது நீங்கள் தான் சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீபக் கேட்க, உடனே என்ன முட்டாள் மாதிரி பேசினு இருக்கீங்க, இவன் எனக்கு யாருன்னே தெரியாது, அவன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கோசரம் என்கிட்ட இந்த மாதிரி கிட்ட வந்து பேசின்னு இருக்கலாம்ல, இதெல்லாம் எப்படி ஆதாரமாக எடுத்துக்க முடியும், நான் எப்படி இந்த கொலையை பண்ணோம், எதுக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டாலும் நச்சுன்னு கேட்குறாங்க நம்ம தீபிகா. உடனே பார்க்கணுமே, அதே தான் நானும் சொல்கிறேன், நான் இந்த கொலையை பண்ணுறதுக்கு அவசியமே இல்லையே, நான் எது கொலையை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் ஒரு பக்கம் விபரீதமான கொஸ்டினை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரவுடி சொன்னால் அவன் 5க்கும் 10க்கும் அங்கங்கே கொலை பண்ணின்னு கொள்ளையடிச்சுன்னு திருவேன், இவன் எது சொன்னாலும் அதெல்லாம் உண்மையாயிருமா? ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக இது எவிடன்ஸே இல்லாமல் நீங்கள் எப்படி இதை எவிடன்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழப்படுது. உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இவன் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே இவளுக்கு ஆதரவாகவே இருக்குது. நாம் எப்படி இந்த கேஸில் உடைச்சி இவளை ஜெயிலில் தள்ளி, ஐயோ ஒன்றும் புரியலையடா எப்பா. இதே மாதிரி இன்னொரு டைம் இங்கே பேசினிருந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களை எல்லாரும் ஜெயிலில் போகிறதாரு. வாங்க மேடம் வாங்க, உங்களுக்கு நீதி கேட்டு நாங்கள் வந்தால் நீங்கள் வந்து எங்களவே ஜெயிலில் போடுவீங்களா? நீங்கள் பண்ண தப்ப எல்லாமே உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் போகிறோம், இப்போவே நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீங்கள் உங்கள் தம்பியை அபாண்டமாக இறந்துட்டாரு, அந்த கொலை பழியை மல்லி மேலே போட்டு மல்லியோட வாழ்க்கை சீரழிக்கணும் தான் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தை நாங்கள் போய் கோர்ட்டில் சொல்ல தான் போகிறோம், சொல்லி உங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தருவோம். ஐயோ தீபக் அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் என் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா சொல்கிறேன். ஏன்னா தீபிகாவோட கனவு லட்சியம் எல்லாமே ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியாக மாறணும், அது மேலே அதே இடத்துக்கு போயிட்டே இருக்கணும், எந்த ஒரு செகண்ட்லேயும் அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அப்படி இருக்கிற நீங்கள் எல்லா கேஸையும் நல்லா தான் ஹேண்டில் பண்ணுறீங்க, ஆனால் மல்லியோட கேஸில் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் விபரீதமான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? உங்களோட சுயநலம், உங்களோட பகை, அந்த பகைக்கு பகடக்காயாக மல்லியை மாற்றலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களே, இது சரியாக சொல்லுங்கள் பார்க்கலாம். மல்லி கெட்டவளா நல்லவளா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் விசாரிக்காமல் உங்களோட தேவைக்காக இப்போ மல்லியை ஒரேடியாக ஜெயிலில் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, இது என்றைக்குமே நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல, அவர் வராரு, வந்து அவர் தான் இது எல்லாத்தையும் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் ஒத்துக்க தான் போகிறாரு. உண்மையை ஒத்துக்கிட்டு ஒரு பக்கம் சிக்கி கொண்டாயா சிவனேசா அப்படின்ற மாதிரி மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தரு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு திருன்னு முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் திருவிழாவில் காண போன மாதிரி. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த ஒரு பாதையில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சிந்திச்சு நிதானமாக கால் தடியை எடுத்து வைக்கணும். கொஞ்சம் நம்ம பிசுறு தட்டினாலும் லாஸ்ட்டில் நாமளே அந்த பாதாள குழியில் விழுந்து நம்ம வாழ்க்கையாக அங்கே சிக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லிங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போயும் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை இவங்க தப்பிப்பாங்களா தப்பிக்க மாட்டாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுது, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதில் நம்மக்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேள்விக்கான பதில் நம்மக்கிட்ட இல்லை. அதுக்கான ஒரே ஒரு காரணம் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலையிடாத ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபகை பொறுத்த வரைக்கும் தீபிகா நல்லவன் இருந்தாலும் அவள் கொஞ்சம்
கேரக்டர் எல்லாத்துலேயும் நல்லா தான். ஆனால் தம்பி மேலே கொஞ்சம் மென்டல் இதுவாக இருக்கான். அந்த பாசம் தான் அவளை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமானவளாக மாற்றிருக்கு. மற்றபடி அவள் தங்கமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி அவளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துன்னு இருக்காங்க. அதே சமயத்தில் மல்லி நிரபராதின்னு சொல்லிட்டு மல்லியை வெளியே விட்டுறாங்க. இப்போ என்ன மல்லி நிரபராதி ஓகே இருக்கட்டும், ஆனால் அதே சமயத்தில் இந்த கொலையை செஞ்சது யார், அதுக்கான உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிச்சே ஆகணும். அது நம்ம கதிரேசன் தான் சொல்லிட்டு எல்லாருக்கும் நிரூபணம் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் கதிரேசன் அதை ஏற்க மறுக்கிறாரு. அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். அந்த ரவுடி வந்து அங்கே வாக்குமூலமாக நிற்கிற போது நம்ம மல்லிக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதே தான் கதிரேசனும் கேட்குறாங்க. ஆனால் கதிரேசனுக்கு எதிராக ஆதாரம் இருக்குது. கதிரேசன் காசு கொடுத்து அனுப்புனது, அங்கே எதனா வில்லங்கமாக தில்லங்கமாக நடந்தால் அடுத்த செகண்டே அவள் கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாமே ஆதாரமாக இருக்குது. இதையெல்லாம் பார்த்தேன் கதிரேசனுக்கு பக்குன்னு இருக்க ஒரு பக்கம். டே ஏன்டா நீ எல்லாம் ரவுடியாடா? ஆமாம் சார், நான் எதனா ஒரு பிரச்சனை மாட்டினு என் வாழ்க்கையை சீரியல் இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி தப்பிக்கலாம்? அதுக்கான எவிடன்ஸ் நாங்கள் அப்போவே எடுத்திருப்போம். யாராக இருந்தாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு எதனா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களா அவங்கள பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுக்கறதுக்கு விதம் எல்லாமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக நாங்கள் எடுத்துப்போம். ஒரு வேளை மாட்டிக்கிட்டு எங்களை காப்பாற்றாமல் அவங்க தண்ணி காட்ட பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் தண்ணி காட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். அதை கேட்டதான் தான் இவங்களுக்கு புரியுது. ஓஹோ, தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லலைங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. சரி, இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தெரியலையே. சிக்கிக்கிட்டாரு ஒருத்தர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சியோ. நன்றி, வணக்கம். வந்த நம்பருக்கு தருகேன்.